குடிச்சிட்டு வந்து படுத்திருக்கியா? எழுந்துடுறா. ஏய் எழுந்துடுறா. என்னோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா? என்னால சுத்தமா ஆக்செப்டே பண்ண முடியல தாரா என்னை இப்படி வச்சு செய்வான்னு. சரி, எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, காதல்ல முட்டா குதி ஆகுறேன்னா வாழ்க்கையில சுவாரஸ்யமே இருக்காது. நான் திறந்து கொடுண்ணா. ஹீரோ நில்லு. புரோக்கரேஜ் வேலை விட்டுட்டியா? அட அது பார்ட் ஹீரோ, இதுதான் ஃபுல் டைம். ஆனா உன்னை பார்த்தா தெரியல ஐட்டம் கிட்ட போற ஆளு மாதிரி. உன்னை பார்த்தாலும் தான் அப்படி தெரியல. நீயே ஒரு ஐட்டமா? நான் சரக்கு வாங்க தான் வந்தேன். நல்ல கதை தான். ஏய், ஒருத்த நீ நம்பினாலும் நம்பலனாலும் இங்க எவனும் கவலைப்பட போறதில்ல, புரியுதா? ஏன் பார்த்தல, நான் யாரையும் தொடக்கூட இல்லை. இப்ப தொட. இந்த தார கதையை கொஞ்சம் சொல்ல. அடையன் பட்டம்மா, என் அப்பாவோட கோல்ட் செயினை திருடிட்டேன். 2 நாள் பொறுத்துக்கோ, உனக்கு ஒரு புது போன் வாங்கி தரேன், கேமரா வச்சது. நான் சொல்றது புரியுதுல? அட நீ சொன்னா பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டை கூட வித்துருவான். சிரிக்கிறா? இந்த இளவு கேட்க தான் என்ன கூப்பிட்டியா? இல்லப்பா, தாராவை பார்க்க தான் கூப்பிட்டேன். என் போனை கொடு ஃபர்ஸ்ட். மொத்தம் என்ன பைத்தியமா? நான் யாரையும் பார்க்க விரும்பல. ஏன் பார்க்க விரும்பல? டே, நான் என்னடா பண்ண போறேன் பாத்து? அதையும் நான் சொல்லி கொடுக்கவா? டே, கரெக்டா ப்ரப்போஸ் பண்ற டைம்க்கு ஃபிக்ஸ் வந்துருச்சுடா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிளான் பண்ணேன்டா. ஆனா என்ன மச்சி நீ என்ன சொல்றேன்? என் வாழ்க்கையே அப்படிதான். ஏன்டா இவ்ளோ பிரஷர் எடுத்துக்கிற? நிறைய பேருக்கு ஃபிட்ஸ் வருது. ஆனா மச்சான், ஃபிட்ஸ் வருது பிரச்சனை இல்லடா, ஆனா அது தப்பான நேரத்துல வருதுடா. இப்ப தாரா என்ன பத்தி என்ன நினைப்பா? அட என்ன பேசுற நீ? வேற என்ன, இது மெடிக்கல் கண்டிஷன் தானே? தாரா, ஐம் ரியலி சாரி. என்ன குணால், சின்ன விஷயத்துக்காக ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிற? என்ன இது குழந்தைத்தனமா? ஏற்கனவே ப்ரொபோஸ் பண்றதுக்கு 2 வருஷம் எடுத்துக்கிட்ட. ஆனா இப்ப பண்ணதுக்கு அப்புறமாவும் நான் அது வந்து எனக்கு ஒண்ணும் புரியாமலாம் இல்ல. எப்ப பார்த்தாலும் என்னதான் பார்த்துட்டே இருக்க. அப்புறம் வீட்டுக்கு போய் ஆர்குட் ஓபன் பண்ணா ரீசன்ட் விசிட்டர்ஸ்ல உன்னோட பேர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புற தைரியமே இல்ல உனக்கு. 10th போச்சு, 11th போச்சு, 12th கூட பினிஷ் ஆக போகுது. என்ன, யாராவது ப்ரொபோஸ் பண்ண இவ்ளோ டைம் எடுத்துப்பாங்களா என்ன? சொல்ல போனா my answer is yes. You mean? Yes, நானும் உன்னை காதலிக்கிறேன். பைத்தியம் ஐடியா. I love you so much, Tara. I love you. Actually, உன்னோட ப்ரொபோசல் கொஞ்சம் போரிங்கா தான் இருந்தது. I love you, Tara. I love you.
வாழ்க்கைக்குள்ள வந்த அந்த நாள் என்னோட வாழ்க்கைக்கு பெரிய வரம் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. பட் ஐ விஷ் தாரா என்ன ரிஜெக்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். தாராவை நான் லவ் பண்ணாமலே இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். என்னோட கனவு கனவாவே இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா சில கனவுகளோட விலைய சூத்தடி வாங்கினாதான் அடைக்க முடியும். விட்டுட்டு போயிட்டாளா? என்னை விட்டுட்டு மட்டும் போல, என் வாழ்க்கையை ஓத்துட்டு போயிட்டா. அப்படின்னா உன்னை நல்லா அனுபவிச்சுட்டு போயிட்டாளா என்ன? லூசாடா நீ? ஒரு பொண்ணுக்காகவா இப்படி அலங்கோலமா சுத்துற? தினமும் புது ஆளு கூட படுக்கிற உனக்கு எப்படி தெரியும் காதலோட அருமையை பத்தி? எல்லாமே நல்லா ஒழுங்கா போயிட்டு இருக்கும்போது மொத்தமா ஒண்ணுமே இல்லைன்றப்போ எப்படி இருக்கும் தெரியுமா? ஹலோ, நடுராத்திரி ஆகுது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பேபி? என் பாய் ஃப்ரெண்ட நினைச்சிட்டு இருந்தேன். நாளைக்கு அவன் மும்பை போயிடுவான்ல. சிரிக்காத, ஐ மிஸ் யூடா. I'll miss you too baby. என்ன பார்க்க வருவியா? வரணுமா? முடிஞ்சா வாயே. வந்துட்டேன். சிக்ஸ் சாட் ஒன்னும் பண்ணல, நீ ஃபேண்டசைஸ் பண்றதுக்கு. நீ நிஜமாவே வருவேன்னு நினைச்சேன். அட சத்தியமா வந்துட்டேன் பேபி. உன்னோட கேலரியில தான் நிக்கிறேன். நிஜமா? மேடம் கூப்பிட்டா நான் வராம எப்படி இருப்பேன் சொல்லு? இன்னைக்கு வந்துட்ட, நாளைக்கு எப்படி வருவ? நீ தான் மும்பை போயிடுவியே. அட மும்பை என்ன தூரமாவா இருக்கு? நைட்டு பஸ் ஏறினா காலை இன்டோர் வந்துடலாம். மாசம் மாசம் வருவேன் உனக்காக. அப்படின்னா ஒன்லி ஒன்ஸ் இன் a month. 3 வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் தாரா. நான் மர்ச்சன்ட் ஆபீசர் ஆனா போதும், அப்படி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணமா? ஆமா, கல்யாணம் தான். நீ என்ன நினைச்ச? நான் சும்மா டைம் பாஸ் பண்றேனா? நோ நோ, டைம் பாஸ் இல்லப்பா. ஆனா நமக்கு இன்னும் கல்யாண வயசு வரலையே. எதுக்கு அவ்வளவு தூரம் யோசிக்கிற? எனக்கு புரியல தாரா. ஓஹோ, நாளைக்கு நீ மும்பை போயிடுவ. அங்க உனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அதுல சில பொண்ணுங்களும் இருப்பாங்க. வேற யாரையாவது நீ காதலிச்சுனா? தாரா, என் மனசுக்குள்ள நீ இருக்கும்போது வேற ஒருத்தி எப்படி வருவா சொல்லு? அப்படியா? ஐ லவ் யூ தாரா. அது எவ்வளவுன்னு உனக்கு தெரியாது. ஐ லவ் யூ டூ குணால். அம்மா வந்துட்டாங்க. உனக்கு ஒண்ணும் ஆகலையே? என் லைஃப்ல உன்னை தவிர வேற யாரும் இல்ல, வரவும் மாட்டாங்க. நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஐ லவ் யூ தாரா. பைத்தியம்டா நீ, நிஜமாவே பைத்தியம். ஐ லவ் யூ டூ.